தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, நம்ம எதிர்பார்த்த குரு பெயர்ச்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா எல்லா பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அது எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னா, இன்னி வரைக்கும் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்தலை, ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்தணும், யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்து வழி நடத்தினா தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு வரும். இதுதான் ஒரு நல்ல முடிவு, அதுதான் 100% வெற்றி. சில பேர் சொல்லுவாங்க நானே முன்னுக்கு வந்தேன் அப்படின்வாங்க. நானே முன்னுக்கு வந்தேனாலும் யாரோ ஒருத்தவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சொந்தக்காரன் இருக்காது. யாரோ பிரத்தியார் ஒரு தெரியாத முகம் நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்டுருக்கும். இதுதான் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் குரு நமக்கு ஹேண்டில் பண்ணுறார். இப்போ வழி தெரியாதவர்கள், நான் வழியை தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, எனக்கு ஒரு பாதை தெரியல, என் லைஃப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட் நடக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் இதெல்லாம் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானத்தோடு நான் ஏறணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இது நிதர்சனமான உண்மை, நம்பி சொல்கிறேன். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசியிலே பிரவேசம் செய்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த கடகத்தில் குரு வர்றதுனால ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த குரு பகவான் கடகத்துக்குள்ளே நுழைகிறார். என்ன அவ்வளோ பெரிய உத்தமமாக கடகம் அப்படின்னா, எஸ், கடகம் குரு உச்சம் பெற்ற வீடு. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளேயே குரு என்ட்ரி ஆகிறதுனால இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க போகுது. பிளே தமிழ் நேயர்களே, அதில் எத்தனை சதவிகித வெற்றியோடு நாம் இருக்க போகிறோங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன், அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். பண வரவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்கள், எனக்கு ஒரு பண வரவு வரணும், எனக்கு ஒரு பலம் கிடைக்கணும், என்னுடைய தரம் உயரணும், நான் எதிர்பார்த்த பொருள் வாங்கணும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணத்திலேயே கோடீஸ்வரராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு நிஜத்தில் கோடீஸ்வரராகிறதுக்காக குரு பகவான் உங்களுக்கு ஐடியா கொடுக்க போகிறார். இப்போ நிஜ கோடீஸ்வரன், நிழல் கோடீஸ்வரன், இது என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நிழல் கோடீஸ்வரனாக இருக்கிற மிதுன ராசி நிஜ கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க இந்த குரு பெயர்ச்சியில். எப்படி தெரியுமா? இதுதான் நமக்கு அடித்தாலும் ஜாக்பாட்டு இப்படி அடிக்கிறது. 2வது வீட்டுக்கு குரு வரார், குடும்பஸ்தானம்னு பேர். கல்யாண கலை கட்டப்போகுது, மனசில் இருக்கிற கவலை தீரப்போகுது, முகத்தில் ஒரு வசீகரம் ஏற்பட போகுது. முதல்ல ஒரு மனுஷன் வெற்றி பெறணும்னா அவனுக்கு நம்பிக்கை வரணும். நான் ஜெயிச்சிடுவேன்ப்பா, நான் நம்புகிறேன்ப்பா, என்ன நான் நம்புகிறேன்ப்பா, நான் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும்பா, எனக்கு ராசி இருக்குப்பா, என்னுடைய டிசிப்ளின் என்னை முன்னேற்றும்பா, என்னுடைய செயல் எனக்கு வெற்றியை கொடுக்கும்பான்னு நீங்கள் நம்பணும். அதை நம்பினா மட்டும்தான் மிதுனத்திற்கு இப்போதைக்கு நிழல் கோடீஸ்வரனாக இருக்கிற நீங்கள் நிஜல் கோடீஸ்வரனாக மாறப்போகிறீங்க. இல்லைன்னா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நம்ம பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்துட்ருப்பாங்க. அம்மா அப்பா கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க, அறியாதவங்க கொடுப்பாங்க, அறிஞ்சவங்க கொடுப்பாங்க, நண்பர்கள் கொடுப்பாங்க. போடா உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நீ எல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுடா அப்படின்வாங்க. நீ ராசி இல்லைடா அப்படின்வாங்க. நம்மக்கிட்டே நேராக சொல்லுவாங்க, இரு நீ இதை செய்யாத, நான் இன்னொரு ஆளை வச்சு செய்கிறேன்னுவாங்க.
நம்மளை சங்கடமே படுத்துவாங்க, வார்த்தைகள் ரீதியாக ரொம்ப விட்டுடுவாங்க. எல்லாத்தையும் உள்ளே வாங்கி ஒரு அளவில் ஆலமரம் மாதிரி வேர்கள் ஊறி போய் இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு இது குரு ஃபஸ்ட் கிளாஸாக உங்களை கொண்டு போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். இனிமேல் நீ சொல்லுங்கள், நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அப்படின்னு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. புரட்சி தலைவர் குதிரை வண்டி ஓட்டிட்டு பாடுவார். அந்த பாட்டு வேணால் போட்டு பாருங்கள். எப்படின்னா அதுதான் நேர்மையான குணம், நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய துணிவு. இது என்ன பண்ணும், இந்த தங்கங்களுக்கு, இந்த மிதுனராசி தங்கங்களுக்கு இந்த குருவோடைய அருளால் பெரிய மனுஷங்க சப்போர்ட்டு, நண்பர்கள் சப்போர்ட்டு, குருமார்களோட சப்போர்ட்டு கிடச்சி நீங்கள் நினச்ச விஷயம் நடக்க போகுது பிள்ளைகளா. இதுதானே உங்களுக்கு உத்வேகம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நமக்கான டெஃபினெட்லி நல்ல ட்ராவல் கிடைக்குது. நாம் இப்போ கோல் செட் பண்ணிடணும், என்ன நினைக்கிறோம் அதுக்குள்ளே இறங்குறோம். அக்டோபர் 20க்கு பிறகு பிப்ரவரி 13ஆம் தேதி வரை 3வது இடத்திற்கு குரு வருகிறார். உங்கள் ராசிக்கு 3ல் அதிசார பயிற்சியாக போகிறார். அப்போ என்னென்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாத்தையும் சரி பார்த்து வச்சுக்கணும், யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. சில விஷயங்களை இன்னும் ரகசியமாக கீப் இட் பண்ணிக்கணும். அக்டோபர் 20ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13 வரை. பிப்ரவரி 13க்கு பிறகு தான் இந்த முதல்ல கிடைச்ச இந்த 3 மாதத்தில் கிடைச்சது எல்லாமே பிறகு சக்ஸஸ் ஆக போகுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதத்தில் கிடைத்தது அடுத்த 2027 பிப்ரவரிக்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்கும். அப்போ நல்ல நேரம் தானே, எல்லாருக்கும் நல்ல நேரம் பிள்ளைகளா. இதுவும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு ஓஹோன்னு வரப்போகிறீங்க. ஐடி சார்ந்த பீப்புள்ஸ், உங்களுக்கு எத்தனை ஏஐ வந்தாலும் உங்களுடைய பதவி உயர்வுகள் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும். உங்களுக்கு பண உயர்வுகள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், பணத்தில் தடுமாற்றங்கள் குறையும். நீங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் வலம் வர போகிறீங்க. நம்பணும் முதல்ல. ஆமாம் போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை ராசியாக நினச்சி பார்க்கணும். ஐ எம் லக்கி பாய், ஐ எம் லக்கி பாஸ்கர் அப்படி நினச்சி பார்க்கணும். படம் பார்த்தீங்கல்ல, லக்கி பாக்ஸர் படம் பார்த்துருப்பீங்களே, அதில் எப்படியெல்லாம் எத்தனை மோட்டிவேஷனான வார்த்தைகள் இருக்குது. அது மாதிரி தான் சில அவமானங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும். அவமானத்தை நினச்சி அங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது? நம்மளை அவமானப்படுத்தினவன் நடந்து போயிடுவான். நம்ம என்ன பண்ணணும், அவன் நடந்து போகிறத விட நம்ம ஃப்ளைட்டில் போகணும். அவமானத்தை தாங்கி தான் ஆகணும். ஒரு மனுஷன் அவமானத்தை தாங்கியிருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்குள்ளேயே அவன் போக முடியும். மிதுன ராசிக்காரர்களே, பல பேருக்கெல்லாம் மனுஷன் உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை ஆண்டவன் கொடுத்தான், ஒவ்வொரு பொக்கிஷத்தை கொடுத்தான், ஒவ்வொரு கேலக்ஸி பவரை கொடுத்தான். மிதுனத்துக்கு என்ன பவரை கொடுத்தான் தெரியுமா? தன்னுடைய புத்தியை பவராக கொடுத்தான். ரொம்ப ஞாபக சக்தி இருக்கும் மிதுனத்திற்கு, நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப ஞாபக சக்தி இருக்கும், சீக்கிரம் எதையும் மறக்க முடியாது, அவ்வளோ ஞாபக சக்தி இருக்கும். அதை பயன்படுத்துங்க, அதான் உங்கள் கேலக்ஸி. அதில் எடுங்க, உங்களுக்கு அதில் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வரீங்க, மெமரி கார்டே தேவையில்லை. இப்போ என்ன பண்ணும், இந்த குரு பயிற்சி அந்த மெமரி எல்லாம் இப்போ நமக்கு ரெடியாகி நமக்கு சாதகமாக பயன்படும். ஓகேவா? அப்போ இது நல்ல நேரம் தானே, குட் டைம் தானே. இப்போ இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போய் சுபஸ்தானத்தில் சுப பார்வையாக உங்கள் பக்கம் திரும்பி உங்களுக்கு நல்லதை கொடுக்குறார். அதே நேரத்தில் சுப விரயத்தையும் கொடுக்க போகிறார். அதனால் ஏதாவது லோன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கண்டிப்பாக ஏதாவது லோன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும், கடன் கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தைரியமாக வாங்குங்க, சக்ஸஸ் ஆவீங்க. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம், அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம், பதவிகள் சேரும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வுகள், ஆன்மீகத்தில் வழிகாட்டிகளாக நீங்கள் மாறுவீங்க. வாக்கு சித்தம் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க ஜோதிடம் பார்க்கலாம், வாக்கு சொல்லலாம், ஒரு அம்பாலே உங்கள்கிட்ட இறங்கலாம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங் டைம். மகமாயி உங்கள்கிட்ட குடியிருப்பாள், ரொம்ப நல்ல நேரம். அதுமாரி குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியாக நான் ரொம்ப நாளாக தடைப்பட்ட படிப்புகள், ரொம்ப கடமையாக படித்த படிப்புகள்லாம் இப்போ ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப பிடிச்சி படிக்க போகிறீங்க, பாஸ் பண்ண போகிறீங்க, நல்ல மார்க் எடுக்க போகிறீங்க. ஒரு அற்புதமான நேரம் பிள்ளைகளா. அதனால் இந்த குரு நல்ல தக்க யோகத்தை கொடுக்குறார். அப்படி கப்புன்னு பிடிச்சிங்க. ஓகே, நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா?
ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருவுக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.